சாரி. ஐயோ, எதுக்குங்க சாரி? இல்ல, பார்ட்டில நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் ரூடா பேசிட்டேன். நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியாத ஆளுங்க கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. திவ்யா, உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தான். என் கவிதை. அந்த பில்டிங் தாண்டி கீழே விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என்னங்க நீங்க 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள இத்தனை சாரி கேக்குறீங்க? இல்ல, நான் தான் சரியா பிடிக்காம. அது ஜஸ்ட் வெறும் பேப்பர் தாங்க. உங்களை பத்தி இங்க இருக்கு. நான் வேணும்னா சொல்லட்டா? கற்பனை நிஜமாகும் என என் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் என் கண் முன் நீ. இது நிஜமா கனவா இன்னும் விளங்கவில்லை. இப்படி ஒரு பேரழகு எப்படியும் சாத்தியமில்லை. நீ கனவா நிஜமா? உன்னை பார்த்த முதல் நொடி தலை சுற்றி போனது. கிள்ளி பார்த்தேன், கிறக்கம் குறைந்தது. நீ நிஜம். உன்னை படைக்க அந்த பிரம்மன் எத்தனை ஜென்மம் தவம் இருந்தானோ. உன்னிடம் மயங்கி என் மனம் முழுவதும் உனக்கு இடம் கொடுத்து விட்டு உன் இதயத்தில் சிறு இடம் தேடி அலையும் அகதி நான். விரல்களுக்கிடையே இடைவெளி எதற்காக என வெகு நாளாய் யோசித்திருந்தேன். உன் விரல் கோர்த்து உறவாடவே அந்த இடைவெளி என இப்போது உணர்ந்தேன். இதுவரை கனவில் உன்னோடு வாழ்ந்த நாட்கள் போதும். நிஜத்தில் என் தலைமுறை காக்க தலைமகளாக வருவாயா? தாயை தாண்டிய அன்பு இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. தாயையும் தாண்டிய அன்பை நான் தருவேன். என் கரம் பிடித்து வா கண்ணே. கடவுளை மிஞ்சி உன்னை நான் காப்பேன். என்ன யோசிக்கிறாங்க? ஓ, ஒருவேளை கவிதையில மயங்கி சொல்ல வார்த்தை வரல போல. உங்க கம்பெனி இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 20-30 crores வரும். என் கவிதை எப்படி இருந்துச்சு? 20-30 crores-னா ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? அது ஒரு 10 to 15% வரும். 10 to 15னா என்ன அவாய்ட் பண்றாங்க? ஒருவேளை நான் சொன்ன கவிதை முக்கியம் இருந்திருக்குமோ? சத்யா, எவனோ கவிதைன்னு சொல்லி மொக்கே எதை எழுதி வச்சுன்னு இருக்கிறான். அதை பச்சிட்டு நீ ஏன் இப்படி யோசிச்சுன்னு இருக்கிற? ஆமா, முதல்ல அது கவிதையே இல்லடா. கவிதைன்னு சொல்லிட்டு எவனோ கதை எழுதி வச்சிருக்கான், அதை போய் படிச்சுட்டு இருக்கு பாரு. அவன் கவிதை எழுதிருக்கானோ கதை எழுதிருக்கானோலாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா ரொம்ப உணர்வு பூர்வமா எழுதிருக்கான். தாய்க்கும் மேலான அன்பை தருவேன். என்ன வரி பிச்சுட்டான்ல. இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவளாதான் இருப்பா. ஆஹா, இரும்பிலே ஒரு இதயம் முளைத்தது, பாறையிலே ஒரு பூ பூத்தது, சத்யாக்குள் ஒரு காதல் உதித்தது. கவிதை கவிதை. டேய்,
இப்ப எதுக்கு அவனுங்களை மிரட்டுற? காதல் கீதலுங்கிறான். ஆமா, எவனோ இந்த கவிதையை ரசிக்கிறனா காதல் மோடு வந்துடுச்சுதான் அர்த்தம். நீங்களாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? எனக்கு அந்த கன்றாவியெல்லாம் எந்த காலத்திலயும் வராது. காதலு கீதலுன்னு இனிமே எவனாவது என்கிட்ட பேசுனீங்க சாவச்சு. கவிதை பேப்பரை கசக்கி தூக்கி எரிச்சிட்டு போவான்னு பார்த்தா பாக்கெட்ல வச்சுட்டு போறா. அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு அதான் அதான் அர்த்தம். சரிப்பா கிளம்பலாம். அம்மா அப்போ நாங்க கிளம்புறோம். சரி வாங்க வாங்க. பாப்பா விளங்கிடும். கிளம்பும் போதே பூனை என் அம்மா என்னை பத்தி என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லடா. என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காதான் எங்க அம்மா சொல்லுது. என்னடா ஹாய். டேய் என்ன? இறங்குடா. நான் வரமாட்டேன், நீ வேணா போடா. டேய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அப்ப இறங்குடா. ஆனா கூட என்ன சொல்லியே வெறுப்பேத்துறான். வரேன் வரேன். டேய் போடா. என்ன காலையில் நடந்ததுக்கு ஆளை கூட்டுன்னு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கிறியா? என்னது ஆளா? இவெல்லாம் ஒரு ஆளாங்க? சரியா ஆழ்ந்து பார்த்தா 4 அடி தான் இருப்பான். இவனெல்லாம் எவனா பஞ்சாயத்து கூட்டு போவானா? டேய் இப்படி அசிங்கப்படுத்தா கூப்பிட்டு வந்தியா? இதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயலாக் வேற. கூல் கூல் கூல். கையறா. சரி எதுக்கு வந்த? அது உங்களால எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. அதான் உங்களுக்கு நான் ஒரு நல்லது செய்யலாமேன்னு. உங்க பர்ஸ் தான் கார்ல இருந்துச்சு. நீங்க கார்ல மறந்து விட்டுட்டீங்க. என்னங்க? ஆக்சுவலி நீங்க நல்லது தான் செஞ்சிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க மறந்துருங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆறதுலாம் இருக்கட்டும், பர்ஸ்ல இருந்த என் பணம் எங்க? பணமா? பணமா? இது என்ன புது ட்விஸ்ட்? அது பணத்தை எடுக்க தானே நான் பேங்க்குக்கு போனேன். அந்த பணத்தை இதுல தான் வச்சிருந்தேன். ஏங்க அங்க பர்ஸ் மட்டும் தாங்க இருந்தது. அடிங்க. டேய் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது நான் சொன்னேன்ல. நீ நான் சொல்ல கேட்காம பர்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டா பிரச்சனையே பண்ண மாட்டான்னு சொன்னேன். இப்போ அந்த பர்ஸை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கிறா பாத்தியா? ஓ அப்ப நான் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு தான் பர்ஸ கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக வந்தியா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன் சும்மா உளறிட்டு இருக்கான். இப்போ என்னங்க அத 10,000 பணம் இருந்துச்சு, அவ்வளவுதானே? இருங்க நான் தரேன். பர்ஸ்ல பணம் இல்லன்னு சொன்ன, இப்ப குடுக்குற? ஏங்க பர்ஸ்ல பணம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். படப்பலாம். ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம். நீ சொன்ன பொய் ஒர்க் அவுட் ஆகல நினைக்கிறேன். உன்னை யாரா பிடிக்கணும்லாம் சொல்ல சொன்னது? சும்மா தான்டா சொன்னேன். காண்டாயிட்டா நினைக்கிறேன்.
இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன சொன்ன? நான் என்னங்க சொன்னேன்? ஆ? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னியே. அதுக்கப்புறம் உங்களை எனக்கு ஆ? எப்படி சொல்றது பிடிக்கும். ஆ. ம். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தனியா வா. நீ எங்க வர? நான் காரு காத்து கம்மியா இருக்கு டயர்ல, நான் பாக்குறேன். நீங்க போங்க, நீங்க போங்க. செத்தடி. மச்சான் டிங்கு வந்துருச்சு. என்ன பிடிக்கும்னு சொன்னால? ஆமாங்க, ஆனா தப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்களை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதாங்க. ஏன் பிடிக்கும்? என்ன திடீர்னு இப்படி கேட்டாங்க? இப்ப என்ன சொல்லலாம்? இந்த பாரதி கண்ட புதுமை பெண்லாம் நான் கேள்விதாங்க பட்டிருக்கேன். இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். பா, செம்ம கட்ஸுங்க உங்களுக்கு. இப்ப இருக்க பசங்களுக்குலாம் உங்களை மாதிரி கட்ஸே கிடையாதுங்க. அந்த கட்ஸ் தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மட்டும்தான் என்ன பிடிக்குமா? ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட பிடிச்சது நிறைய இருக்குங்க. அதையும் சொல்லு. ஐயோ, தேவலாம் வளரட்டோமோ? எப்படியாவது எதையாவது பேசி விட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிடணும். என்ன யோசிக்கிற? உங்களை பத்தி நிறைய சொல்லலாம்னு யோசிக்கிறேங்க. அப்படியே ஆர்டரை 1 by 1 சொல்லலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்றா? என்ன சொல்லலாம்? இப்ப இருக்க பொண்ணுங்களாம் நீளம் முடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அசிங்கமா தெரியும் போது நீங்க ஷார்ட்டா கியூட்டா டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் அப்புறமா மேன்லியா இருக்கும் வாய்ஸ், செம்ம கெத்தா சூப்பருங்க. அப்புறம் அப்புறமா சொல்றேன். இந்த பொண்ணுங்களாம் மூஞ்சி நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு வாய் நிறைய லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கும் போது இப்போ உங்களை பாருங்களேன், எவ்வளவு நேச்சுரலா எந்த மேக்கப்புமே போடாம எவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்புறம் இந்த ரஃப் அண்ட் டஃபா பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் 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 ஒண்ணுமே மைண்ட்ல இல்லைங்க. அவ்வளோதான். தப்பா ஏதாவது சொல்லிட்டணும். ஏன் இப்படி டென்ஷன் ஆகிறா? ஏங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் கேட்டீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் கேட்டா நான் என்ன சொல்றது? நீ அதெல்லாம் என்கிட்ட பிடிக்கும்னு சொன்னியோ, அதெல்லாம் எங்க அம்மாக்கு என்கிட்ட பிடிக்காதான். அப்படியா? ம். சோ சேடுங்க. என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காதான். ச்சே, அப்படிலாம் இல்லைங்க. ஏன் எனக்கு பிடிக்கலையா? ம்? ம். ம். இப்படி இருந்தா என்ன எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, எங்க அம்மா சொன்னாங்க. என்னது கல்யாணமா? ஏன் நின்னுட்ட? நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க அம்மா சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்குங்க. என்ன உண்மை? ஆக்சுவலி இப்படி இருந்தா உங்களை எவங்க கட்டிப்பான்? என்ன சொன்ன? நான் அப்படி சொல்ல. வெயிட். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 1000 வழினா அதுல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வழிங்க. நிக்க மாட்டேன். நீங்க தைரியமான பொண்ணா இருந்தா புடிச்சு பாருங்க. நான் நின்னாதானே. என்ன போனவங்களை இன்னும் காணோம்? பிரபுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? என்ன பண்ணிருப்பா? டேய் சசி, காரை ஸ்டார்ட் பண்றா. கேக்கறடா, கேக்கற. காரை ஸ்டார்ட் பண்ணுடா. அம்மா, ஐயோ. ஏய், ஓடுறா. இந்த கீழ அடிச்சிருந்தா கண்ணு ரெண்டு பிதுங்கி இருக்கும். சம்மட்டியா இருக்கும் போல. ஐயோ, இப்படி பண்ணிட்டியடா. என்னடா அடி ரொம்ப பலமா? ஏன் இல்லன்னு சொன்னா இன்னொரு ரவுண்ட் கூட்டிட்டு போய் அடி வாங்கி தர போறியா? இதுக்கு தாண்டா நான் போய் வர மாட்டேன்னு சொன்னேன். அது எப்படி உன்னை விட்டு போக முடியும்? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்கடி மறந்துடுற. இந்த வார்த்தை இன்னொரு வாட்டி சொல்லாதடா.
ஏன்டா டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை எப்படிடா சொல்லுவ? இங்க பாரு, என்ன இடத்துக்கு துடிக்குதா? நீ சொன்ன வார்த்தையை கேட்டு என் கண் கலங்கிடுச்சுடா. வெறுப்ப கிளப்பாம வண்டி ஏறா ஒழுங்கா. ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கு எதுக்குடா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்? அது இல்லடா, நிச்சயதார்த்தம் ஆகி போச்சு. அடிக்கடி நான் திவ்யாவை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஏரியாக்கு நம்ம அப்பப்போ போக வேண்டியது இருக்கும். இவ்வளவு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல? இப்ப பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகிட்ட. ஆமா, உன்னை எதுக்கு அவ கொலை வேர்ல தொடச்சிட்டு வந்தா? அது ஸ்ட்ராங்கா ஸ்மூத்தா தான் மச்சி போச்சு. அவ சந்தோஷப்படுற மாதிரி சிங்கம் தங்கம்னு நிறைய அள்ளி விட்டேன். அதை கேட்டு அவளும் அப்படியே மெல்ட் ஆயிட்டே இருந்தா. ஆனா பொய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அவளெல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணிப்பான்? கூசமா அவளும் கேக்குறா. நமக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் செத்து போயிடலாம் சொல்லிட்டான். ஷாக் ஆயிட்ட பத்தியா? அதான் மச்சான் உண்மை. அடா பாவி, சும்மா என்ன சிங்கத்தை சொரிஞ்சு விட்டாலும் பரவாயில்ல, இப்படி போராட்டி விட்டியடா. நம்ம தான் எஸ்கேப் ஆயிட்டோம்ல. நீ எஸ்கேப் ஆயிட்ட, எனக்கு இங்க படுத்துருச்ச. பாட்டு கேட்டா அவிட்டு பாக்குற. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா விழுப்புண்ணுங்களா சகஜம் மச்சி. காரை எடுறா முதல்ல. மாப்பிள்ள, இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணு. அப்புறம் இல்லைன்னா பிபி ஏறிட்டும்டா. ஆக்சுவலா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குலாம் கோவம் வரக்கூடாது, தெரியும்ல. அப்புறம் இந்த அவார்ட்லாம் தரமாட்டாங்க. காரை எடுறான்னு சொன்னேன். அவார்டு வேணானா ஓகே, அப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபீல் பண்ணாத சொல்லிட்டேன். அதெல்லாம் தருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க பார்த்து வாங்க வாங்க சார். வணக்கம். தொழிலதிபர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இன்னும் சில நிமிடங்களில் வாலிபாலுக்கான இறுதிப் போட்டி தொடங்க இருக்கிறது. போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும், 2ஆம் பரிசு 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காலவாசல் ரவி டீம் வாங்கப்பா. மஜலிக்குப்போ சத்யாணி வாங்கப்பா. இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் தெரிந்துவிடும் காலவாசல் ரவி டீமா இல்ல மஜிலிக்குப்போ சத்யா டீமான்னு. ஏய் அச்சுக்கோ மச்சான். ஏய் அச்சுக்கோ. முதல் சர்வீஸ் சத்யானில் இருந்து தொடங்குது. காலவாசல் ரவி டீம் முதல் பாயிண்ட் எடுத்திருக்காங்க.
இப்ப மஜலி குப்பம் சத்யா டீம் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மிக சிறப்பாக ஆடிய சத்யா அணியே வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற சத்யா அணியை மேடைக்கு அழைக்கிறோம். சத்யா யாருன்னு தெரியுதா? வெற்றி பெற்ற சத்யா அணிக்கு திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வெற்றி கோப்பையினை வழங்குவார். இரண்டாம் பரிசு காலவாசல் ரவி டீம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் சாரோட சேர்ந்துடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சப்போட சார், ஸ்மைல் சார். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமா விளையாடணுமா. உன்னாலதாம்மா உன் டீமே வின் பண்ணுச்சு. நானும் சின்ன வயசுல வாலிபால் பிளேயர் தான். ஸ்டேட் லெவல்ல ஆடி இருக்கோமா. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, பிசினஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட முடியாம போயிடுச்சு. நானும் ரெகுலரா விளையாடுறது கிடையாது சார். அக்காவுக்கு கல்யாணம் வரப்போகுது, அதான் இந்த போட்டியில ஜெயிச்சு பணம் கிடைச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் விளையாடுனேன். அக்கா கல்யாணமா? நல்ல விஷயம். உங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன் சார். கல்யாணத்துக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டா சொல்லு, நான் தரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். ஏமா? அது ஒன்றும் இல்லை சார். நம்ம உழைப்பு இல்லாம இனாமா நம்ம கைக்கு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. சரிம்மா, இந்த விளையாட்டை விட்டுடாத. இதுல உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தொடர்ந்து நீ விளையாடு. விளையாட்டு சம்பந்தமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் அதை கண்டிப்பா செய்றேன். இந்தம்மா, இது என்னுடைய பிசினஸ் கார்டு. தேங்க்யூ சார். நல்லதும்மா, வரேன். எது வேணாலும் எனக்கு போனை பண்ணு. ஓகே சார். வரேன். காட் பிளஸ். இவ மாப்பிள்ளை போட்டோவை பார்த்துட்டு மட்டும் என்ன செய்ய போறா? பார்த்துட்டு ஏதாவது குறை சொல்லுவா. அம்மா அம்மா அம்மா, ஏய் உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? கல்யாண விஷயத்தை பத்தி அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? அப்போ 25,000 ரூபாய் கொடு. எதுக்குடி உனக்கு அவ்வளவு பணம்? நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு நாளைக்கு பர்த்டே. என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க வீட்டுக்கு போவ, அதுவும் தனியா? அம்மா, பணக்காரங்க வீட்டுல இதெல்லாம் சகஜம். நான் இப்ப வரமாட்டேன்னு சொன்னா ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க. வரமாட்டேன்னு சொல்லிடுவா? சொல்லுமா, நான் வேணா இப்ப கால் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிடுறேன். ஏய் ஏய் இருடி. சரி, நீ நாளைக்கு போயிட்டு வா. அப்ப 25,000 ரூபாய் வேணுமே. 25,000 ரூபாய் எதுக்குடி? அட்லீஸ்ட் 1 பவுண்ட் ரிங்காவது வாங்கிட்டு போனா தானே மரியாதை இருக்கும். இப்ப திடீர்னு 25,000 ரூபாய்க்கு எங்கடி போறது? அது எனக்கு தெரியாது. நீ தானே இவ்ளோ வசதியான மாப்பிள்ளை பார்த்த. எப்படியாவது ரெடி பண்ணி கொடு.
இல்லனா நான் வர மாட்டேன்னு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஷோ. சரி, செயின் அடமான வச்சு காலையில உனக்கு பணம் தரேன். மாப்ள பேச்சுலர் பார்ட்டி சூப்பர்ரா. டேய் இது யார் பேச்சுலர் பார்ட்டின்னு சொன்னது? அப்புறம் பர்த்டேக்கு திவ்யாக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணோம். என்ன கொடுக்கலான்னு பிரில்லியண்டா நீங்க எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்கணும். டேய் பர்த்டே உனக்கு, அப்ப அவ தானடா உனக்கு கிஃப்ட் தரணும். ஏன் நான் கிஃப்ட் கொடுத்தா நீ கோர்ட்ல கேஸ் போட்டுருவியா? ஏன்டா ஏன்? அப்ப ஐடியா கொடு. ஐடியாவா? ஆக்சுவலி திவ்யா என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர போறா. அவ எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து அவளை அசத்தணும்டா. அதுக்கு நீங்க எல்லாருமே யோசிக்கணும். யோசிங்க. யோசிங்கடா, என்னையே பாக்குறீங்க? யோசிங்க. நம்ம யோசிக்கலாம், ஆனா இவன் செய்வானா? ஐடியா சொல்ற வரைக்கும் எவனும் குடிக்க கூடாது. ஒழுங்கா யோசிங்க. குடிச்சாதான் ஐடியா வரும். நீ ஐடியா சொல்லிட்டு அப்புறமா குடி. டேய் சரக்கு கண்ணு முன்னாடி ஊத்தி வச்சுட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய பாவம்டா. நீங்க குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் எங்க ஐடியாக்கு போடுது? ஒழுங்கா ஐடியா கொடுத்துட்டு அப்புறமா குடிங்கடா. பிரபு, ஒரு ஆர்ட் அண்ட் ஷேப்ல பெருசா ஒரு பலூனை வாங்கி திவ்யா ஐ லவ் யூன்னு எழுதி உன் வீட்டு வாசல்ல தொங்க விட்டுரு மச்சான். பலூன் உடைஞ்சிருச்சுனா? இல்ல, சான்ஸ் இருக்குல்ல மாப்ள, அதான் சொன்னேன். ஐடியா உடைஞ்சிச்சு, புதுசா ஏதோ யோசி. சரி, இன்னொரு ஐடியா. நல்ல காஸ்ட்லியா ஒரு 5 lakhsல டைமண்ட் ரிங் வாங்கி உன் ஆளு கையில கொடுத்துரு மச்சான். இதோ பாரு, கிஃப்ட்னா கடையில போய் வாங்குற மாதிரி இருக்க கூடாது. அதுல ஒரு உழைப்பு இருக்கணும். அதை பார்த்தா அவளுக்கு என் மேல ஒரு ஃபீல் வரணும். என்னடா நமக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கானே, நம்மளால அவனுக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு அவள் புரிய வைக்கிற பொருளா இருக்கணும். அது அவளுக்கு வெறும் கிஃப்டா தெரியக்கூடாது, என் உயிர் உலகம் அப்படின்னு தெரியணும். சரி மச்சான், உன் ஆளு உன் வீட்டுக்கு வரும்போது அவளை உன் மனசுல நீ எப்படி எல்லாம் நினைச்சிருக்கியோ அதை நினைச்சு ஒரு பாட்டா பாடிறேன். பாட்டு? இவன் டேய், இவன் கவிதை எழுதி படிச்சு காட்டினதுக்கே 3 நாள் ரூம போட்டு சரக்கு அடிச்சு அழுதுகிட்டு இருந்தா. இதுல இவன் பாடுனா பாத்துக்க. டேய், நீ ஐடியா சொல்ல மாட்டேங்கிற. ஐடியா சொல்றவனே நொட்ட சொல்லிட்டு இருக்க. நீ ஏதாவது பெஸ்ட் ஐடியா சொல்ற, அப்புறம் பாப்போம். இதுக்காக தானே நான் வெயிட்டிங். மாப்ள, நான்லாம் ஐடியா சொன்னா யூனிக்கா இருக்கும். சொல்லுங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா காதலிக்கும் பிடிச்ச கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? என்னது? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும். நீ ஓவர பில்டப் கொடுக்குற. ஆனா மொக்கையா சொன்ன வச்சுக்கேன், என்கிட்ட நீ சாவடி வாங்குவ. மாப்ள, கையில சரக்கு ஃபுல்லா இருந்தாதான் இந்த சசி பில்டப்பே கொடுப்பான். நீ என்ன பண்ற? பிளட் இருக்குல்ல, பிளட், அதை எடுத்து உன் கவிதைய, உன் காதல ஃபீல் பண்ணி அப்படியே எழுதி கொடு. அப்புறம் பாரு திவ்யாவ உன் மடியில தன்னால மயங்கி கிறங்கி தானா விழுந்துருவா. மாப்பிள்ள உன் கை காட்டு. ஏன் கையா? ஐடியா சொன்னதுக்கு மோதிரம் போட போறானோ? கண்ண மூட. கண்ணையா? கண்ணை மூண்டதுக்கு அப்புறம் போடுவா. கரெக்ட் தான் மாப்ள. ஆனா இந்த லைட்டா வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கே. எனக்கு உண்டான ஃபீவர் அது தன்னால போயிடும். ஆனா ஏன் ரத்தத்துல எழுதி அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாதுல மாப்ள. இப்ப என்னாலே தாங்க முடியலடா. டேய், இது எப்படி இருக்கு? இது நல்லா இல்ல. பாக்கவே அசிங்கமா கேவலமா இருக்குல்ல. ரத்தத்துல கவிதை எழுதுனா இப்படிதான் இருக்கும். அதான் உன் காட்டதான் உன் ரத்தத்தாலே எழுதுன. இப்ப இது என்ன பண்ண தெரியுமா? 2 யூனிட் ரத்தம் அதுல இருக்குடா. அத யாருக்காவது ரத்த தானம் பண்ணியிருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். ஏன்டா அப்படி வேஸ்ட் பண்ண? மொக்க ஐடியா சொன்னா இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ஹெவியா இருக்கும். காட்டதான் இப்படி பண்ண. அதுக்குன்னு பிஞ்சு வரல இத்தனை ஓட்டியாடா போடுவேன். மாப்பிள்ள, நான் குத்தும் போது ரத்தமே வரல. அநேகமா அவனுக்கு சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். சுகரா?
தும் 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 தும். ஒரு விக்கெட் அவுட்டு. உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரோஜனமும் கிடையாது. நானே யோசிக்கிறேன். சத்யாட்டி, நம்ம குடுக்குற கிஃப்ட்ல தான் தெரியும். அந்த கிஃப்ட்ல ஒரு 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 உயிர் இருக்கணும்க்கா. சத்யா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சும்மா இந்த நேரத்துல வந்து பேசி என் கழுத்தை அறுக்காத. இப்ப என்ன, இத கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே? குடு. இந்தா. பாய். பாய். சத்யா, நீ எதுக்கு அவளுக்காக gift பண்ண? பாத்தியா, உன்னை கொஞ்சமாவது மதிச்சாளா அவ? விடு பாட்டி, அக்கா எப்பவுமே இப்படிதானே. மாப்பிள்ள அடா, பிறந்த நாள் மாப்பிள. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வரேன்டா. ஹாய் ஹாய், எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே மாப்ள. முதல்ல கை விடு. gift எங்க? கிஃப்டா? ம். என் பர்த்டேக்கு நீ வந்தப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் gift தரக்கூடாதுன்னு சொன்னியடா. இப்போ நீயே gift கேக்குற. ம். சரி, இது பதில் சொல்லு. நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? நீயா நானா, நானா நீயா? பாத்தியா எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுற? அப்ப நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது. ஒழுங்கா ஓடி போய் gift வேண்டிய போ. இப்பயே வா. ஆமா போ. காசு காசு இல்லடா. கடன் வாங்கியாச்சும் வேண்டிய போடா. நான் கேட்க மாட்டானே. மகனே, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டாங்க. நம்ம இந்த கேக்க கொஞ்சம் டாட், இன்னொரு முக்கியமான ஆள வர வேண்டியது இருக்கு. முக்கியமானவங்களா? யாரு? யாரு? உங்க சித்தப்பாவும் உங்க அண்ணனுமா? 2 பேரும் வந்தாதான் கேக் கட் பண்ணணும்னா விடிஞ்சிடும். ஆமா. ஏன்னா அவங்க 2 பேரும் இப்பதான் பெங்களூர்ல இருந்து கிளம்பிருக்காங்க. சித்தி, அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலி திவ்யா வரேன்னு சொன்னா. ஓ, உன் பர்த்டேன்னு தெரிஞ்சு திவ்யாவே வரேன்னு சொன்னாலா, இல்ல நீ அவளை இன்வைட் பண்ணியா? பிரபு இன்வைட் பண்ணாம அவளுக்கு எப்படி தெரியும்? திவ்யா வரணும்னா பிரபு விடிற வரைக்கும் கூட கேக் கட் பண்ணாம வெயிட் பண்ணுவான். எப்படா வருவான்? ஆன் தி வே வந்துட்டு இருக்காங்க. பிரபு, ஆ? நான் உனக்காக சர்ப்ரைஸ் gift ஒன்னு வச்சிருக்கேன். கிஃப்ட்னு சொல்ற, கையில gift எதுவுமே இல்ல. சர்ப்ரைஸ்னு சொன்னல, நீ கண்ணை மூடு, நான் குடுக்கறேன். ம். அப்படி இல்ல, இப்படி பேக் பண்ணி குடுக்கறதுக்கு நான் ஒண்ணு யாரோ ஒருத்தி இல்ல. இங்க பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ம். என்ன பிரபு, சும்மா சாதாரணமா சொல்ற? இது பிளாட்டினம் வித் டைமண்ட் ரிங். எவ்வளவு காஸ்ட் தெரியுமா? 5 lakh rupees. பிரைஸ்லெஸ் gift இது. அதான் நீ பிரைஸே சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி இது பிரைஸ்லெஸ் கிஃப்டா இருக்கும்? பூஜா, கடையில போய் காசு கொடுத்து வாங்கினால அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். பிரைஸ்லெஸ் கிஃப்ட் இது இல்ல. அப்புறம் வேற எது? ஆக்சுவலி திவ்யா கொண்டு வருவா. அப்ப நீ பாரு, உனக்கே புரியும். பார்க்கலாம் பார்க்கலாம். வாடி. ஏய், உனக்காக அவ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாள்ல, அதை எடுத்துட்டு போய் என்ன அசிங்கப்பட சொல்றியா? பேசாம உள்ள வா.
எப்படா வருவா? ஹே எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி வந்த? கால் டாக்ஸி. அவன் உன்னை இன்வைட் பண்ணதே எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு காரன் போயிருப்பேன். பரவாயில்லம்மா. சரி வா வாங்க. எப்படியும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது முடிவாயிடுச்சு. வாய் நிறைய என்ன அத்தனை கூப்பிட்டா என்னவா? திவ்யா, ஏன் இங்க நிக்கிற? போய் பிரபு பக்கத்துல நில்லு போ. டேய், ஆ? திவ்யா தான் வந்தாச்சுல, கேட்க விட்டுறா. நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy Happy birthday to you. Happy birthday, dear Prabhu. Happy birthday to you. டேய் ஆ. என்னடா இது? எனக்கு கேக் ஊட்டுறத பாக்குறதுக்கா திவ்யாவை வர சொன்ன? நான் ஸ்ட்ரெயிட்டா திவ்யா கூட்ட போயிருந்தா பொண்டாட்டி வந்ததும் அம்மா மறந்துட்டேன்னு சொல்வீங்க. எதுக்கு எனக்கு இந்த பேரு? அதுக்கு தான் உங்களுக்கு கூட்ட வந்தேன். பாருடா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டியா? நிச்சயதார்த்தம் நடந்தப்பவே பாதி பொண்டாட்டி ஆயாச்சுமா. அது என்னமோ சரிதான். ஆ? ஆமாப்பா. டேய் டேய், ஊட்டு. வாய் விடுறா. சரிம்மா ஊட்டிடுறேன். திவ்யா, மீதி பாதிய நீ அவனுக்கு ஊட்டி விடுமா. ஹாய். ஹாய் திவ்யா. ஐ எம் பூஜா. நான் யாருன்னு பாக்குறீங்களா? ஏன் இடத்துக்கு தான் நீங்க இப்ப வந்திருக்கீங்க. ஆக்சுவலா பிரபுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. சாரிங்க, இந்த டைம்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. பட் ஒன் திங், ஆஃப்டர் மேரேஜ் உங்க பாட்டு கேட்காத ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க. என்ன வாய்ஸுங்க உங்களுக்கு? ஐயோ, இப்ப நேர்ல மட்டும் இருந்திருந்தீங்க, அப்படியே அந்த பாட்டு பண்ண வாய. சாரி, நான் கொஞ்சம் ஓவரா போறேன்ல, கொஞ்சம் உணர்ச்சப்படுறேன்ல. புரி புரி புரி. இது எல்லாமே கலந்துக்கு அப்புறம் தான். ஓகே, இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். சொல்ல போறேன். அது ஐ லவ் யூ. ஏய், என்ன ஆச்சு? ஹலோ, குட் நைட். ஐயோ, எங்கக்கா போன இவ்வளவு நேரம்? ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன். ஏன்?
அவரு உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. போன்ல என்னடி கொடுக்க முடியும்? ஐயோ லூஸ் அக்கா, முதல்ல நீ போன் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. பா என்ன சத்யா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் டிஃபன் பாக்ஸ் தராங்கல்ல? சத்யா, பிரைஸ்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. நம்ம ஏரியால எந்த பட்டி அடிச்சாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்ப சொன்னியே இது மேட்ரு. நாம ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறது? அங்க பாத்தியா கூட்டம் அலம்போது நிறுது. எப்படி எகிரி நிறுகானுங்க? கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். ஃபர்ஸ்டா வந்து ஃபர்ஸ்டா டிக்கெட் எடுக்கிறதுல என்னடா ரிஸ்க் இருக்குது? போட்டினா ரிஸ்க் இருக்குதான்டா செய்ய போறோம்டா. அதான் சத்யா சொல்லிச்சுல, செஞ்சிருண்டா. டேய் சத்யாடா, அங்க பாரு. சத்யா, இந்த ஊடு பூர வேலை எல்லாம் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு. நாங்க நேத்து நைட்டு போஸ்ட் ஓட்டுனதுல இருந்து நின்னுகிட்டு இருக்கோம். மரியாதையா போயிடு. ஏண்டா தயிர் சாதம் வைக்கிற டிஃபன் டப்பாக்கு நேத்து ராத்திரில இருந்து இருக்கேன்றியே, வெக்கமா இல்ல? இல்ல என்ன போ பெருசா பேச வந்தன. என்னன்ற நீ வழி விடுறியா இல்ல நான் பொருள் எடுக்கவா? இதப்பற பொருளை பத்தி நம்ம கிட்டே பேசுது. நான் பிளேட் எடுக்க போறியா? டேய் சைக்கிள் செயினா? சரி. நான் பட்டாவா? ஓஹோ மறுவாள் தானே? இதை விட வேற என்ன பெருசா எடுத்துட்டு வந்திருக்க போறா? இல்ல அதுக்கும் மேல. என்னடா பதறீங்க? பயமாகுதா? சலோ போடா, கொஞ்ச நேரம் விளையாடு. என்னடா உள்ள யாரையும் காணோம்? யோ கேசியரே. ஏய் கேசியரே, உள்ளே வாயா. அம்மா, முதல்ல அந்த பாம்பை புடிமா. ஓஹோ நாகராஜா, வா ராஜா வா ராஜா, நீ இங்க இருக்கியா? வா 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 வா. ஜோபிக்குள்ள போயிடு. டேய் காசு குடுறா. டிக்கெட் கூட அம்பி. எத்தனை டிக்கெட்டுமா? 7 7. இந்தாங்க. அவ்வளவுதான். படம் முடிஞ்சோடனே கொடுப்பாங்கண்ணா. அங்க ஒரு பக்கி நேத்து போஸ்ட் ஓட்டுனதுல இருந்து இங்கே இருந்துச்சான், அதுகிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா.
ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்கா? நாங்கெல்லாம் படம் பார்க்கணுமா வேணாமா? டேய் முத்துன தக்காளி, என்ன உனக்கு பிரச்சனை? படம் தானே பார்க்கணும். பாப்பா உட்காரு. சும்மா சவுண்ட் குத்துனுந்த தலைமையில ஆணி அடிச்சு தொங்க விட்டுறான் பாத்துக்க. டேய் கொல்த்ரா. இவ்வளவு அழிச்சாட்டை பண்ணிட்டு இருக்காளே, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? என்னத்த போய் கேட்க? இப்ப கேட்டனா எனக்கு தான் அசிங்கம். வா. என்ன படம் பார்க்கலையா? இதுக்கு மேல படம் பார்த்து என்னைய செய்ய போறோம்? இன்னும் என்னென்ன செய்ய போறாளோ? அறுதல இவ்வளவு வீட்டுல போய் வச்சுக்கிறேன். குடும்ப மானத்தை வாங்கறதுக்குனே ஒண்ணு வந்திருக்கு பாரு. நில்லுடி. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வைக்கணும்னு ஒரு முடிவோட தான் சுத்திட்டு இருக்கியா? வந்த நல்ல சம்பந்தமா கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு தெரியாம எல்லா ஏற்பாடும் பண்ண. ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்ட போல இருக்கு. என்னம்மா, அக்கா நல்லா இருக்கணும் தானே நானும் நினைக்கிறேன். நினைச்சு கிழிச்ச. அப்படி நினைக்கிறவளா இருந்து இப்படி நடந்துப்பியாடி? நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் பக்கு பக்குன்னு பயந்துகிட்டே தான் இருக்கணும். எனக்கு திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடு. ஜானகி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வயசுக்கு வந்த பொண்ண வெளியில போக சொல்ற? வேற என்னதான் செய்ய சொல்றீங்க? என்ன சொன்னாலும் இவ திருந்த போறது இல்ல. எங்கேயாவது போய் தொலையட்டும். எனக்கு திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத ஜானகி. இல்ல, நான் கோவத்துல எல்லாம் பேசல. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இவ எங்கேயாவது போகட்டும், போய் தொலையட்டும். ஏய், நீ எங்கடி போற? அவ என்ன பேசுறோன்னு தெரியாம கிறுக்குத்தனமா பேசுறானா? நீ எங்க கிளம்புற? ஏய், எங்க போற நீ? உள்ள போ முதல்ல. உறைஞ்சிருவ. உள்ள போடி. மாட்டியா? மாட்டியா? சரி, நீ எங்கேயாவது போ, நானும் எங்கேயாவது போறேன். அத்தை, நீ பேசாத ஜானகி, பேசாத. பொட்ட பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கண்டிக்கிறதா இருந்தா உன் புருஷன் இப்படி வளர்த்தானே அப்பவே கண்டிச்சிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்ட. ஏ சத்யா, இப்ப நீ உள்ள போறியா இல்ல இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகட்டுமா? சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்.
இவள மாதிரி அவளும் உனக்கு பொண்ணுதான். அத நீ மறந்துடாத, மறந்துடாத. என்ன நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா நானே உருக ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாதா? ஐயோ ஏங்க, நீங்க வெக்கப்படாதீங்க. நீங்க வெக்கப்பட்டா அவ்வளவுதான். போதும் போதும். திவ்யா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப் பண்ணலாம் சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா ப்ளீஸ்? என்னங்க என்னாச்சு? ஆக்சுவலி எனக்கு உங்க குரலை கேட்கணும் ஆசையா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏங்க எனக்காக ப்ளீஸ். இல்ல, இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். இப்ப பாடினா குரல் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏங்க என்னங்க, உங்க குரல் அப்படியே தேன் குரலுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அப்படியே அள்ளும். ஐயோ விட மாட்டேங்கிறானே. நான் பாடினா நீ தலை தெறிக்க ஓடிட்டு விடா. திவ்யா ப்ளீஸ், ஒரே ஒரு பாட்டுங்க ப்ளீஸ் எனக்காக. நீங்க பாடுங்க, உடனே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ணிடுவா? எப்பெல்லாம் உங்க பாட்டை கேட்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி கேட்டுப்பேன். ஓகேவா? பாடுங்க. ஏன் திவ்யா தயங்குறீங்க? இல்ல, பப்ளிக் வேற. சரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். யாருக்கும் கேட்காம அப்படியே ஸ்லோவா பாடுங்க. நான் அப்படியே ஸ்லோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஆனா மெல்ல பாடினா எப்படி ரெக்கார்ட் ஆகும்? கரெக்ட் தான்ல. அதுவும் போக உங்க கண்ணை பார்த்தாலே காத்துதான் வரும். யூ மீன் தேவர் மகன் இந்த சாங் தானே? இஞ்சீடு பலகி அந்த மாதிரி தானே? எஸ், எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஃபீல் இருக்கும்லங்க. இது இந்த கட்டிக்கு போறோன்னு பார்த்தா பேச வராது, காத்து மட்டும் வரும், ஒரு பயங்கரமான ஃபீலிங், எதுவுமே வராம இப்படி இருக்குமே ஒரு மாதிரி. ஆமா. எஸ், சக்சஸ். நான் வேணா அப்படியே வெளில போய் நிக்கவா? நீங்க பாடி நல்ல ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து உடனே ரெக்கார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? வேணாம். வேணாமா? ஓ, பப்ளிக் சத்தமா பாட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்படி பப்ளிக்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. வேணா எங்க வீட்டுக்கு போயிடலாமா? இதுக்கு போய் வீட்டுக்கா? இல்லைங்க, எப்படியாவது நீங்க பாடி நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு மைண்ட் செட்ல வந்துட்டேன். அது பண்ணலன்னா நான் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். நீங்க பாடி அது கேட்டாதாங்க எனக்கு தூக்கமே வருது. கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ் திவ்யா. சரி, உங்க மொபைலை கொடுங்க. நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்.
வரேன். ம். சொல்லுக்கா. அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணணும்டி. என்ன எதுவும் வம்பல மாட்டி விட்டுற மாட்டியே? நீ ஹெல்ப்னு சொன்னாலே பயமா இருக்கு. இல்லடி, எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறியா? எதுக்கு இப்போ திடீர்னு? அவரு கூட காஃபி ஷாப்க்கு வந்தேன்டி. அவரு திடீர்னு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுன்னு சொல்றாரு. இப்போ நீ எங்க இருக்கிற? விஜிபில. அப்படியா? இப்ப நான் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கேன். இன்னும் 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஐயோ வேணாண்டி. ஏன் அவரை நான் பார்க்க கூடாதா? நான் பார்க்க கூடாது, ஆனா என் பாட்டு மட்டும் வேணும். சரி அக்கா, நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனா கண்டிப்பா அது. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க சேனல்ல வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றோம். லவ் காதல பத்தி உங்க கருத்து எதுவா இருந்தாலும் சொல்லலாம். நான் பேசட்டும். இந்த மைக்லயே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. லவ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட். லவ் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. லவ் பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. யாருக்கு யார் மேல லவ் வரும், எப்போ வரும், எதனால வரும்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா அது லவ் கிடையாது. லவ்வுக்கு ஸ்டார்டிங்னு ஒன்று கிடையாது, எண்டுன்னு ஒன்று கிடையாது. ஒரு எண்டே இல்லாத லவ்வுக்காக ஏன் சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு லைஃப் எண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. லவ் பண்றதே வாழ்றதுக்கு தானே. அப்பனா அவங்க லவ்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ஹாப்பியா வாழணுமா? அப்ப லவ் பண்ணுங்க, அதான் ஒரே வழி. சார் என்னங்க, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே வெளியில ஒரு பொண்ணு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே தான் சார் இருந்துச்சு. ஆனா மீனிங் ஒண்ணுதான், வரிக்கு வரி அப்படியே ரெண்டு பேருக்கும் எப்படி சார் ஒரே தாட்டா இருக்கும்? என்னால நம்பவே முடியல சார். அப்படியா? அவங்க இருக்காங்களா? கிளம்பி போயிட்டாங்க சார். ஓ, அவங்கள எடுத்த வீடியோ இருக்குமா? இருக்கு சார், பாக்குறீங்களா? இப்ப எதுக்கு அதை பார்க்க போறீங்க? இல்லங்க, என்ன மாதிரி தாட்டோட ஒரு பொண்ணு இருக்கு, அதை பார்த்தே ஆகணுமா? இல்ல வேணாம், டைம் ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் தான் சார், பாத்துடலாம். இல்ல தேங்க்ஸ், வாங்க போலாம். என் மேல உங்களுக்கு கோவமா? சாரி. உங்க மேல எனக்கு எப்படிங்க கோவம் வரும்? நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? திவ்யா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதை நான் பார்க்கணும்னு நினைச்சது தப்பு. போலாமா?
ஆ ஆ. ஏ பூஜா ஸ்டாப் பூஜா ஏய், அடிபட போகுதுடா பாத்துடா பாத்து ஆ பூஜா 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 பாத்து ஏய், பாத்து பூஜா. இரு இரு அப்படி நில்லு டேய் என்னடா இதெல்லாம் டாட் இட்ஸ் நாட் மீ இட்ஸ் ஹர் சும்மா என்ன உம்பல்த்துட்டே இருக்கா டாட் என்னம்மா இது என்ன அங்கிள்? அவனுக்கு சீக்கிரமே இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது அவன் கூட நீ இப்படி விளையாடுறதெல்லாம் சரியில்லை அங்கிள் நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். அது அப்பம்மா இப்போ நீ வயசுக்கு வந்த பொண்ணு இனி அப்படிலாம் அவன் கூட நடந்துக்காத ஆ? கூல் அங்கிள். இப்ப ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஆ? வயசு ஏறும்போது நீங்க டென்ஷனை குறைக்கணும். என்னன்னு கேளுங்க டாட் ஆ. ஆ? இப்ப என்ன? நான் பிரபு கூட விளையாட கூடாது ம். அவ்வளவுதானே? Yes. ஓகே. ம். மூஞ்ச Bye. ஒழுங்கு ஓடி அப்புறமா பாத்துக்கிறேன். போடா. நான்சென்ஸ் டேய் என்னடா இது அவதான் டாட் சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா எனிவேஸ் தேங்க்ஸ் டாட் மை சன் அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு காரணம் இல்லாம உன் அக்கா அவளை இங்க கொண்டு வந்து விடல எனக்கும் புரியுது டாட் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா ஆ, நம்ம வீட்ல இப்படி ஒண்ணு எங்கிருந்து வந்து பிறந்ததுன்னு தெரியல ஃப்ரீயா ஹாய் விடுங்க மாப்ள. வந்துட்டேன் மாப்ள. ஹாய்ப்பா. டேய் வாடா, வாடா. எவ்வளவு நேரம்டா போலாமா ஹாய் எங்க போற ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டாட் இன்னைக்கு சிவஞானம் பொண்ணுக்கு கல்யாணம் போனேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மை காட் அது இன்னைக்கா டாட் ஆமாடா ஆ, சாரி டாட் நான் மறந்துட்டேன் ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்களேன் உன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறா ராஜா நாளைக்கா ஆ, 1 hour கூட தள்ளி போட முடியாது டாட் ஆ. அவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் ப்ளீஸ் டாட் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க போயிட்டு வந்துருங்க டாட் நீங்க போய் எனக்கு அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் 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 அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் உனக்கு இருக்குதா எஸ் டாட் நீங்க தான் மகனே காமிச்சீங்க நீ பிறந்த பொழுதோட இப்பதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க ஹாப்பி இல்ல டாட் பெருமை ஹலோ ஏய் மாப்பிள்ள பேசுறாரு பேசு. திவ்யா ஹலோ ஏங்க சர்ப்ரைஸா இருக்கு ஆ. நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க நீங்க இப்போ ஃப்ரீயா? இல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன் இட்ஸ் ஓகே சொல்லுங்க இல்ல இன்னைக்கு எங்க ஏரியா கோயில்ல விசேஷம். இன்னைக்கு நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லதா. அதான் அம்மா உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும். அவரு ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுன்னு சொன்னாங்க. ஓ நீங்க ஒர்க் இருந்தா பாருங்க. இட்ஸ் ஓகே. ஐயோ இல்லங்க மீட்டிங்னா அது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லங்க ஆக்சுவலி இந்த மீட்டிங்க அது நம்ம இன்னைக்கு விட்டா நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு விட்டா அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் அடுத்த மாசம் விட்டா அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாங்க என்ன சொல்றாரு? அவ்வளவு ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அடுத்த பிறவியில கூட பண்ணலாம் ஆமா டாட் ஆக்சுவலி இது கோவில் சாமி விஷயம் வேற அதுவும் ஆண்டி வேற என்ன வர சொல்லிருக்காங்க நான் வரலன்னா நல்லா இருக்காதுல்ல கண்டிப்பா வந்துடுறேங்க ஏய் கோயில் விசேஷம் வரும்போது வேட்டி சட்டியோட வர சொல்லு. வரும்போது ஆண்டி சொன்னது கேட்டுச்சு வேட்டி சட்டை தானே வேற லெவல்ல வரேன் பாரு. ம் சரி. ஓ மை லவ்யா கோயில்ல ரொம்ப பெரிய விசேஷமா எஸ் டாட் சம்திங் பிக் ஃபங்க்ஷன் நமச்சிவாயம் சாருக்கு தான் முக்கியமான மீட்டிங் இருக்க 1 hour கூட தள்ளி போட முடியாது டீப்பா யோசிச்சு பார்த்தேன் டாட் ஆ, இந்த மீட்டிங்க நெக்ஸ்ட் இயர்ல கூட வச்சுக்கலாம் போல ம் ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்கிற பத்திரம் கண்டிப்பா டாட் இப்ப மட்டும் நீ அங்க போன டாட் கூல் 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 டாட் இப்படியே நான் அடுத்தவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டே இருந்தா என் கல்யாணத்தை எப்ப டாட் அட்டன் பண்றது உன் கல்யாணத்தை எப்ப அட்டன் பண்ணலாம்னு நாங்க சொல்றோம் நோ டாட் ஐ அம் கோனா see திவ்யா ஹாய் ம் நான் தான் அந்த காலத்துல உங்க அம்மாவை பாக்குறது என்னடா ஆளுக்களை காணோம் அப்படியே அப்பா மாதிரியே இருக்கிறீங்களா
நான் எப்படி என்னடா திடீர்னு அவனை ஆளே காணோம். எவனா? அது இல்லடா, நம்ம ஏரியா கோயில்ல ஆண்டு விழா நடக்குது. அவன் இந்த பக்கமா வந்தான்னா ஏதாவது மீட்ரு போடலான்னு பாக்குறேன், வரமாட்டானே. எவன் வர மாட்டான்? அதான் அந்த அமுல் பேபி. என்ன ஓஹோ? நிஜமாவே டொனேஷன் வாங்க தான் அவனை தேடுறியா? வேற எதுக்கு நான் அவனை தேட போறேன்? நம்பிட்டான். என்னடா ஒன்னையும் அவனையும் நாங்கெல்லாம் சேர்த்து வச்சு ஓட்டுனப்ப நீ ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி நடிச்சனா? உண்மையிலே டென்ஷன் ஆன. சரி, நீ நடிக்கல, டென்ஷன் ஆனவே வச்சுப்போம். ஆனா நான் ஓட்டு ஒண்ணு உனக்கு தெரியல. அப்ப எதுக்கு அவனை காணும்னு சொல்லி எங்க ஐடி கேட்க? அப்ப நாங்க உன்னையும் அபரையும் சேர்த்து வச்சு பேசினா உனக்கு சந்தோஷமா இருக்கு. தெரியாம கேட்டேன்டா, இனிமே கேக்கல. போதுமா? ஆளை விடுங்கடா சாமி. அது எப்படி விட முடியும்? ஆரம்பிச்சிட்டல, ஒரு முடிவு வருவான். என்ன முடிவுக்கு வரணும்? நீ இல்ல இல்லன்னு சொல்ற, நாங்க இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? இருக்கா இல்லையா நீ இப்ப முடிவு பண்ணிடுவான். உன் சைஸுக்கும் உன் வயசுக்கும் இது ரொம்ப ஓவர் இல்ல? இல்ல, உனக்கு பயம், அதான் வயசு சொல்லி வாய எடுக்க பாக்குற. எனக்கு என்னத்துக்குடா பயம்? அப்ப போட்டிக்கு ஒத்துக்கா. என்னடா போட்டி? எந்த போட்டியா இருந்தாலும் நான் தயாருடா. சத்யா கிட்டேவா? நீ டொனேஷனுக்காக தான் அவனை தேடுறேன்னு சொன்னா, ஆனா நாங்க லவ்னு சொன்னோம். லவ்வா இருந்தா இது முடியறதுக்குள்ள அவர் வருவாரு. சூப்பரா மச்சான். இல்லனா வர மாட்டாரு. என்னடா இது லூசுத்தனமா இருக்குது? இது 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதுக்குள்ள அவர் வந்துட்டா ஆளுக்கு 1000 ரூபாய் நான் தரேன். நான் வரலன்னா நாங்க தரோம். ஓ மண்டு போன உன்னாண்ட எதிர 1000 ரூபாய். அது எதுக்கு உனக்கு? போட்டிக்கு ஒத்துக்கணும்ல, பணத்தை நாங்க தரோம். ஓஹோ, காசு மட்டும் வரல மண்ட போன உன் மண்டி அப்படியே திருகிருவேன். இப்பவே பாதி காலி ஆயிடுச்சு. முடியறதுக்குள்ள அவர் வந்துடுவாரு. 1 2 3 4. எனக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் லாபம், உங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் நஷ்டம். டேய் போய் வேலைய பாருங்கடா. எங்களுக்கு வேலையே போய்தான். ரூபாய் போச்சு.